ஒரு 10 நாள் இருக்கும். மைக்ரோவேவ் பாப்கார்ன்னு ஒன்று வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்ததுலேருந்து கண்டுக்காமல் அது அப்படியே கிடந்துச்சா, சரி இன்றைக்கி அதை செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்து செஞ்சேன்னா, டேஸ்ட் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்க்கல. நல்லா பட்டர் ரோஸ்ட்டோட நிறைய பாப்கார்ன் இருந்துச்சு. இன்றைக்கி அதை தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு 2 நாள் முன்னாடி இந்த கலத்தப்பன்னு ஒன்று செஞ்சேன். அது நல்லா அடி பிடிச்சி இவனுக்கு கருகி போய் இருந்துச்சு. அது அடியில் அப்படி தான் இருக்குமா, இல்லை நான் தான் வேக வைக்க தெரியாமல் கருக வச்சுட்டேனான்னு தெரில. நானும் சொரன்றேன் ஒரு வழியாயிருச்சு. அதை எடுக்கவே முடியல. தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். நாளைக்கு தான் என்னான்னு பார்க்கணும். நேற்று ஈவினிங் பனானா கேக்குன்னு ஒன்று செஞ்சு சாப்பிட்டு நைட்டு தூங்கும் போதெல்லாம் சரியான வயிறு வலி. அது என்ன டேஸ்ட்டு, நான் பார்க்க ஏதோ களி மாதிரி புக்கில் விட்டுருவோம் பிசுன்னு பார்த்தீங்களா, அது நல்லா அப்படி கெட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இனிப்பு கசப்பு டேஸ்ட்லாம் எப்படி இருந்துச்சுன்னே சொல்ல முடியல. நம்ம தானே செஞ்சோம், யாருமே சாப்பிடல, நம்ம தான் சாப்பிட்ணுன்ட்டு செஞ்சு சாப்பிட்டு நைட்டெல்லாம் ஒரு வலி ஆயிடுச்சு. இன்றைக்கி நைட்டு சப்பாத்தி செய்யலான்னு தான் ரெடி பண்ணியிருந்தேன்னா, சப்பாத்தி போதே அவர் கேட்டார் என்ன சைடிஷ்னு. நான் சரி கொத்து சப்பாத்தி மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமே செஞ்சதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு 2 டைம் போட்டு சாப்பிட்றேன். அவங்க என்னடானா ஸ்பைஸியாக இருக்குது, எனக்கு அவ்வளோவா பிடிக்கல அப்படின்ட்டு நிறைய சாப்பிடல. நான் மட்டும் நல்லா சாப்பிட்டேன். ஈஸியான ரெசிபி தான், பட் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.